ஃபிக்ஹுடைய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி. எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா, அபூ ஹனீஃபா இமாமுடைய வாழ்க்கையில அபூ ஹனீஃபா இமாம் 18 வருஷம் யாருடைய தொடர்புல இருக்கிறாங்க? அவங்களுடைய உஸ்தாத் யாரு? ஹம்மாத் இப்னு அபீ சுலைமான். 18 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்க? அவங்க அந்த இடத்துல வந்து அமர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மௌத்தாகிற ஹிஜ்ரி 150 அவங்க மௌத்தாகிறாங்க. அந்த மௌத்தாகிற வரைக்கும் அவ்வளவு மசாயில்கள், அந்த ஒட்டுமொத்த மசாயில்கள், அவங்க சட்டம் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த மசாயில்களையும் தொகுக்கிறதுக்கு அபூ ஹனீஃபா இமாமுடைய 40 மாணவர்கள் ஒன்று சேர்றாங்க. எத்தனைமா? 40 மாணவர்கள். அபூ யூசுப் இமாம், அதே போன்ற முகமது இமாம் போன்றவங்க என்ன செய்யறாங்க? ஒன்று சேர்ந்து அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் இந்த சொல்லிய அந்த மசாயில்களை ஒன்று சேர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 82,000 மசாயில்களை ஒன்று சேர்க்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் ஹயாத்தில் இருக்கும்போது எத்தனை மசாயில்கள் ஹனஃபி மதுஹபில் தொகுக்கப்பட்டதா? 82,000 மசாயில். நம்ம 4 சட்டம் சொல்றதுக்குள்ள உசுறு போயிருது. என்ன செய்யறோம்? ஒதுவுடைய சட்டங்கள், அதே போன்று ஒதுவுடைய சுன்னத்துகள், ஒரு 4 சட்டங்கள் தெரியறதுக்கு நமக்கு அசந்திருது. ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் ஹயாத்திலே அவர்கள் தீர்ப்பளித்த, அவர்கள் தொகுத்து வழங்கிய 82,000 மசாயில்கள் தொகுக்கப்படுகிறது. அதுல இபாதத் சம்பந்தப்பட்ட மசாயில்கள் மொத்தம் 38,000. அது இபாதத் அல்லாத மற்ற விஷயங்கள் 45,000 மசாயில்கள் தொகுக்கப்படுகிறது. அபூ ஹனீஃபா இமாமுடைய ஹயாத்துக்கு பிறகு அவங்களுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்த மசாயில்கள், அல்லாஹு அக்பர், 5 லட்சம் மசாயில்களை அவர்கள் தொகுக்கிறார்கள். எத்தனை லட்சம் மசாயில்? 5 லட்சம்னா யோசிச்சு பாருங்க, நம்ம கிதாபு தாங்குமா அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு தீர்ப்புகளை, எவ்வளவு மசாயில்களை, எவ்வளவு மார்க்க சட்டங்களை இந்த உம்மத்திற்கு அவர்கள் தந்திருப்பார்கள் என்று யோசிக்கணும்.